இம்பிட்டு நேரம் வச்சு ஆளை காணமே. வருவாயடா. போன வாரம் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. மாப்பிள ஏன் இப்படி நேரா? நாளே வாடா. டேய் அதெல்லாம் சொல்லியாச்சுப்பா. வாங்க வாங்க. வேமா வாங்க. வாடா மாப்பிள. டேய் கூட்டு வாடா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்கப்பா. வணக்கம் சாமி. வாங்கப்பா வாங்கப்பா. சரி மாலையா குடியா. சாமி தாலி இந்தப்பா இந்தப்பா மாலை. ஏமா சேலை கட்டு வந்துருக்கலாம்ல? இல்லண்ணே, திடீர்னு சேலை கட்டினா வீட்டுல தான் நினைப்பாங்கல்ல, அதான். பங்காளி கல்யாணத்துக்கு சேலையா முக்கியம், தாலி தானே பங்காளி முக்கியம். தாலி எடுத்து கொடு. மாலையை மாத்திக்கங்கப்பா. இந்தா பங்கு. மாலையை போடு மாப்ள. போறேன். மாமா நீ எடுத்து கொடு மாமா. இனிமே எங்களுக்கு எல்லாம் நீதான் மாமா. நீ எடுத்து கொடு மாமா. என்ன பயமா இருக்கா? என் மாப்பிள்ள நல்லா பாத்துக்குவாமா. நான் இருக்கேன், என் மாப்பிள்ள இருக்கான், என் ஊர் இருக்கு. உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவோமா. அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே. ஆனா எங்க அண்ணங்களை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த அண்ணன் எடுத்து கொடுக்கறதாலேயோ அண்ணங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் அவுக்க முடியாது. மாப்பிள்ள கட்டுறாதாலே. மாப்பிள்ள 3 முடிச்சியா? ஆசீர்வாதம். எந்திரமா எந்திரமா. என்ன மாப்பிள்ள நீ நீ நல்லா இருக்கணும்டா. ஏய் போட்டோ அடியா. வாயா இங்கிட்டு வாயா வாயா. இங்கிட்டு வாங்க. எல்லாம் ஒண்ணா சேருங்க. இல்லைங்க நீ ஒரே இருட்டா இருக்கு. ஓ சிங்கமா. ஆமா நீ பெரிய எலுமிச்சம்பழ கலரு. கேமரா இருந்து கையடியா. கையெடுக்கணுமா? சாரிப்பா. ஏமா ஏதோ முன்னாடி வச்சு எடுப்பாயில, அது என்னம்மா குல்பியா கோனேஷன் வாயில? அது குல்ஃபி இல்லண்ணே, செல்ஃபி. செல்ஃபியா? அதான் அது கழுத. தங்கச்சே பாத்து வாமா. மாப்பிள்ள சீக்கிரம் சீக்கிரம் வாப்பா. என்ன நடந்துச்சு? ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். வீரத்தான் வரல, எவன் வேணா வரட்டும். எங்கடா என் தங்கச்சி? டேய்
எங்கடா என் தங்கச்சி? போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வாடா. அண்ணே போடா. ஏய், உன் பேர் என்னடா? தங்கப்பாண்டி. உங்க அப்பன் பேரு? ராசு. என்னது? ராசுதேவர். உங்க அம்மா யாரா? போய் குடுறா. இந்தாங்க. வேணாம்னே. நாளை பின்ன வீரத்தேவன் தங்கச்சி வெறும் பைய மகளா வந்தான் இந்த ஊர்ல சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்குதான். மன்னிச்சிருன்னு. கூட பிறந்த உரிமைக்காக செய்யல, கடமைக்கு. வாங்கடா. தம்பி, உங்க பேர் என்ன? கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் சங்க அறுத்துருவேன். வாங்கடா. அக்கா, உன் மருமகளை நாலு போனா வெங்காயம் நறுக்க விட்டுறாத. அது பாட்டுக்கு கண்ணு கலங்கி கண்ணீர் வந்து அவங்க வந்து என்னைய கழுத்து எடுத்துட போறாங்க. முதல்ல தூர்வாருன்னா என்ன தெரியுமா? என்ன மாமா எத்தனை வருஷம் இது தெரியாம இருக்கான்? பார்த்தாலே தெரியுது நிறைய தூர்வாரி இருக்க. முதல்ல விஷயத்துக்கு வா. இல்ல மாமா, கம்மா தூர் வாரத்துக்கு அமௌண்ட் வேணா கேள்விப்பட்டேன் மாமா. அதே கேட்கலான்னு வந்தேன் மாமா. வாஸ்தவம் தான். அமௌண்ட் ஒதுக்குனது வரைக்கும் தெரிஞ்ச உங்களுக்கு நான் தூர்வாரம் தெரியாம போச்சப்பா. அது வாரிட்டீங்களா? சத்தியமாப்பா, எல்லாமே எழுத்து மூலியமா இருக்கு. சரி வாசிப்பா. 5 ஜேசிபி, 5 டிராக்டர், ஒரு நாளைக்கு 80 கூலி ஆளு, அப்புறம் மாமா நானு, மொத்த செலவு 10,60,000 ரூபாய். நம்பித்தான் கேட்டீங்களாப்பா? 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பஞ்சாயத்துல ஒதுக்கி இருக்கு. 60 ரூபாய் அண்ணனோட சொந்த கை காசு. பஞ்சாயத்துல எடுத்து வைங்க, அண்ணன் போகும்போது வாங்கிக்கிறேன். ஊரு நலனுக்காகவே உசுர கொடுத்து உழைக்கிறவன் ஏன்டா ஒச்சா தேவன். வரட்டுமா? அப்புறம் டீ காபி ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டோம். உனக்கு இல்லையா? அண்ணனுக்கு பஞ்சாயத்து காசுல வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். டீ வாங்கி கொடுக்க கூட வக்கு இல்ல. என்னன்னு பஞ்சாயத்து தலைவர் எனக்கு ஒரு ஊரவே மறைச்சிட்டு போக பாத்தீங்களா? ஏன்ப்பா இவ்வளவு வளர்த்துருக்க? தங்கம், யாராவது பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்க. எவன் பாப்பியா? எவன் முன்னாடி நான் செய்யறேன். ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரை சுத்திட்டு தெரிஞ்ச உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டால, ஏதாவது வேலை வெட்டிக்கு போடா. அத்தை, செல்லக்குட்டிய திட்டாதீங்க அத்தை. வேலைக்கு போற வயசாயிடுது. சின்ன பையத்தை நாம தான் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லணும். சின்ன பையனா? நான் உனக்கு சின்ன பையனா? ஆமா. அடி. வேலைக்கு போன மாதிரி வீட்டுல யாரும் இல்லையா? வந்துட்டாங்க வேலையை தவங்க. எங்க மாமா வெங்க? மாமா வேலைக்கு போயிருக்காரு. நீ வந்த விஷயத்த சொல்லு. ஆளு மூஞ்சியும் பாரு, குரங்கு கண்ணாடி மாதிரி. வேர் இஸ் தி நியூ மாப்ளை? மாப்பிள்ள மொட்டை மாடியில இருக்கேன். ஓ ப்ரோ, வெயிட்டிங், ஐ கமிங். ஓகே. உனக்கு நான் சின்ன பையனா? ஆமா, சின்ன பையன்தான்.
இப்ப சொல்லு நான் சின்ன பையனா? ஆமா சின்ன பையன்தான். ஏய் மாமா இல்லையா நீ? கீழே ஒரு சாம்பார் போய் அந்த பிள்ளை தேடி வந்திருக்காயா? வாயா மாப்பிள பகல்லே வா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஒண்ணுமில்லம்மா, உங்க அண்ணன் விலைய தேவை உன்னை பாத்துட்டு சொன்னாப்ல. இந்த ஒரு நிமிஷமா. ஹலோ, இந்தாமா. அண்ணே, பசும்பொன் பேசுறேனே. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்கனே? நல்லா இருக்கம்மா. சரிண்ணே. பக்கத்துல மாப்பிள்ள இருக்காப்லையாம்மா? இந்த இருக்காருண்ணே, ஒரு நிமிஷம். ஹலோ நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க மாமா விளையாட்டவன் பேசுறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள பசு எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், பத்திரமா பாத்துக்குங்க மாப்பிள்ள. சரி மாமா. நீ கட்டி இருக்கிற பசு பொண்ணு சாதாரண பிள்ளை இல்ல, எங்க வீட்டு குல விளக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அண்ணன் சீக்கிரமா வந்துருவேன். வரும்போது வீரத்தேவனையும் கூட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சரிம்மா, உடம்ப பாத்துக்க. நீயும் உடம்ப பாத்துக்கோனே. வச்சுட்டுமா? இந்தாங்க மாமா. வாங்க மாமா, சாப்பிட்டு போலாம். வரும்போதாம்மா சாப்பிட்டு வந்தேன். பார்த்து உடம்பு பாத்துக்க. சரிங்க மாமா. நாங்க போயிட்டு வரோமா? வரேங்கம்மா. போயிட்டு வாங்க. வரேன் மாப்பிள்ள. சரி, சரிம்மா, மாமா போயிட்டு சரிங்க வரேன். மாமா. யூ பாத்து கண்டினியூ போயிட்டு வாங்க. ப்ரோ கம்மியா. பெரிய வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவன் இங்கிலீஷ்லயே பேசிட்டு வரேன். ஹாய். இப்படி ஒரு குடுப்பனை என் வாழ்க்கையில கிடைக்கவே இல்லையா பங்காளி? இதெல்லாம் ஒரு ராசி வேணுடா. எல்லாம் பங்காளி. என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள கண்டுக்காம போறீங்க? புது பொண்டாட்டி வந்தோன்னா எங்கெல்லாம் மறந்துட்டீங்க. சரி சரி, நல்லா இரு நல்லா இரு. இல்ல மாமா, உஸ்லம்பட்டி வரைக்கும் சின்ன வேலையா போறேன். அதான் போற வசத்துல கவனிக்கல. செல்ல குட்டி தான் சொல்லிச்சு அண்ணன் உட்காந்துருக்காருன்னு. ஏன் உன் செல்ல குட்டியா அண்ணன் இருக்க முடியும் சொல்லிச்சோ? நாங்க இருக்க தெரியலையோ? சொல்லிச்சு மாமா. அப்படின்னா சேர்த்து சொல்ல. ஊமத்தூர் அண்ணன், சிங்க அண்ணன், மெய்ய அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிச்சு மாமா. சேர்த்து சொல்லிட்டேன் மாமா. சொல்லிட்டேன் முஸ்லிம் போறதான் சரிச்சேன். வருவது மாமனுக்கு சீனி செய் வாங்கிக்குவா. சரி மாமா, வாங்கிட்டு வரேன் மாமா. தின்னிப்ப இவ்வளவு திண்டதுல இருக்கு பாரு. சரி வரட்டா? சரி மாப்பிள்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தங்கச்சிண்ணே பசு பொண்ணு தங்கச்சியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உட்காருப்பா. அண்ணே, பசு பொண்ணு நல்லா தான் பாத்துக்கிறான் போலண்ணே அவன்.